ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு வெப் டெவ் யூட்டில்ஸ். இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு டாஸ்க் மேனேஜ்மெண்ட் வெப் அப்ளிகேஷன் தான் வந்து டெவலப் பண்ண போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் டாவல் தீம் வந்து சேஞ்ச் பண்ணுறது. பட் டிஃபால்ட்டாக இந்த டேபுக்கு நம்மளுக்கு இதே இந்த ப்ளூ கலர் வயலட் கலர் இந்த தீம் தான் இருக்க போகுது. கீழே இருக்கிறதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு இந்த தீம் வந்து சேஞ்ச் ஆகுற மாதிரி. ஸோ தீம் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்றதுக்கு ஏற்கனவே நம்மளுக்கு ஃபெமிலியராக தான் இருக்கும். ஸோ அதனால் அதை இங்கே ரொம்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஜஸ்ட் இந்த பேக்ரவுண்ட் மட்டும் இந்த ஒயிட் சேஞ்ச் ஆகுற மாதிரி மட்டும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இதுல நம்ம டாஸ்க் வந்து என்டர் பண்ணிருவோம். அண்ட் டாஸ்க் நேம் என்டர் பண்ணதுக்கப்புறமா, அதோட பிரியாரிட்டி, லோ பிரியாரிட்டியா, மீடியம் பிரியாரிட்டியா, ஹை பிரியாரிட்டியா அப்படின்றத வந்து குடுத்துடுறோம். அண்ட் பிளஸ் டேட். எந்த டேட் வரைக்கும் வந்து எந்த டேட்ல நம்மளுக்கு இந்த டாஸ்க் வந்து நம்மளுக்கு அப்பியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து நம்மளுக்கு இந்த டியூ டேட் அப்படின்ற இடத்துல நம்மளுக்கு வந்து வந்துரும். ஓகேவா? இத வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். பிளஸ் இது கூட நம்ம ஏதாச்சும் வந்து டாக்ஸ் ஏதாச்சும் குடுக்கணும் அப்டின்னா, இப்ப இங்க நம்மளுக்கு கீழ இருக்குது இல்லையா? இந்த ரைட் இட் அப்டின்றதுல. ஸோ இந்த ரைட் இட் கீழ நோ டாக்ஸ்ன்னு இருக்கு. ஏன்னா நம்ம அதுக்கு டாக்ஸ் எதுவுமே வந்து குடுக்கல. அந்த மாரி நம்ம ஏதாவது டாக்ஸ் குடுக்கணும் அப்டின்னா குடுத்துக்கலாம். அண்ட் ரெக்கரிங் அப்டின்றது என்னன்னா, ரெக்கரிங்க குடுக்கும்போது அந்த சேம் டாஸ்க் மறுபடியும் நம்மளுக்கு எப்ப வந்து ரிப்பீட் ஆகணும் அப்டின்ற அந்த ஸ்டார்ட் டைம் அண்ட் எண்ட் டைம்க்குள்ள அது எத்தன நம்பர் ஆஃப் டைம்ஸ் இப்போ 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் எனக்கு அந்த டாஸ்க் ரிப்பீட் ஆகணுமா? இல்ல 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் அந்த டாஸ்க் ரிப்பீட் ஆகணுமா? இல்ல வருஷத்துக்கு ஒரு டைம் அந்த டாஸ்க் எனக்கு ரிப்பீட் ஆகணுமா? ஸோ அந்த மாரி இயர்ஸ் அப்டின்னா இயர்ஸ செலக்ட் பண்ணிட்டு நம்ம 8ன்னு குடுத்துட்டோம்னா, 8 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து அந்த டாஸ்க் நம்மளுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ அந்த மாரி குடுத்துட்டு நம்ம ஆட் டாஸ்க் குடுத்துடணும். அண்ட் கீழ இங்க இருக்குது இல்லையா? இந்த ஆல் பெண்டிங் அண்ட் கம்ப்ளீட்டட் அப்டின்றது. இது வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும்னா எல்லா டாஸ்க்குமே என்னென்ன இருக்கோ எல்லாமே நம்மளுக்கு குடுக்கும். அன்பெண்டிங் அப்படின்றது எந்த டாஸ்க் இப்போ உங்களுக்கு அந்த கீழ இன்னொரு டாஸ்க் இருந்துச்சு. அது போயிருக்கும். அது ஏன் அப்படின்னா, என்ன டாஸ்க் நீங்க இன்னும் கம்ப்ளீட் பண்ணலையோ, அது மட்டும் பெண்டிங்ல இருக்கும். கம்ப்ளீட்டட் அப்படின்றது எது கம்ப்ளீட் ஆயிடுச்சோ அது மட்டும் இருக்கும். அண்ட் இந்த சைட் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த டிக் அண்ட் கிராஸ் இருக்குது இல்லையா? ஸோ அந்த டிக்க நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா, அதாவது கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிக் குடுத்துக்கலாம். ஸோ அது வந்து அந்த ஸ்ட்ரைக் த்ரூ அந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகும். இல்ல எனக்கு இந்த இதுவே எனக்கு வேண்டாம். இந்த டாஸ்க்கே வேண்டாம். டெலீட் பண்ணணும்னா, இத கிராஸ் வந்து குடுத்துக்கலாம். ஸோ இந்த மாரி தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். பிளஸ் இதுல வந்து இந்த மாரி டிராக் அண்ட் ட்ராப் மூலியமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ரீஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இத இந்த மாரி டிராக் பண்ணி அத எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப இந்த டிராக் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஒரு அவுட்லைன் மாரி ஒண்ணு. ஸோ அது என்னன்னா, நம்ம இத ரீஆர்டர் பண்றதுக்கு வந்து இத யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு வெப் ஆப்ப வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு எம்ப்டி டெம்ப்ளேட் வந்து ஒண்ணு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த டெம்ப்ளேட்ல இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான். டாக் டைப் அப்படின்றது. அடுத்தது அந்த HTML இந்த அப்படின்றது என்னன்னா, நம்மளுக்கு இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ இந்த டாக்குமெண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இருக்கு அப்படின்றது. அண்ட் இந்த மெட்டா கேர் செட் அப்படின்றது இருக்கு இல்லையா? இது வந்து UTF-8 அப்படின்றது என்னன்னா, கேரக்டர் என்கோடிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், ஸ்பெஷல் சிம்பல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அது எல்லாத்தையுமே இது என்ன பண்ணும்னா, இது நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அதுக்காக. அடுத்தது இது என்னன்னா, அந்த ரெஸ்பான்சிவா நம்ம வந்து கிரியேட் பண்றதுக்காக, எல்லா டிவைஸ்லயுமே வொர்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக, இந்த கன்டென்ட் வித் வந்து டிவைஸ் வித் குடுத்துட்டு, இனிஷியல் ஸ்கேல் வந்து 1.0 தான். இது வந்து டிஃபால்ட் வேல்யூ, இனிஷியல் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா, இதுல வந்து டைட்டில் நம்ம அடுத்தது வந்து குடுக்க போறோம். ஸோ டைட்டில் என்ன குடுத்துக்கலாம் அப்படின்னா, டாஸ்கிஃபை அப்படின்றத குடுத்துக்கலாம். ஓகே. டாஸ்கிஃபை அப்படின்றது மட்டும் இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா, இந்த லிங்க் டாக் அண்ட் ஸ்கிரிப்ட் டாக் யூஸ் பண்ணி நம்மளோட CSS ஃபைல் அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் 2த்தையுமே வந்து நம்ம லிங்க் பண்ண போறோம். ஓகே. ஸோ லிங்க் அப்படின்றதுல ரிலேஷன்ஷிப் வந்து என்னன்னா, அந்த REL அப்படின்றது இருக்கு இல்லையா? அதுதான். ஸோ அது நம்ம CSS வந்து நம்ம லிங்க் பண்றதுக்காக. hrefல வந்து ஸ்டைல் டாட் CSS இத வந்து நம்ம எடுத்துடலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஸ்கிரிப்ட் டாக் வந்து குடுக்க போறோம். ஸோ ஸ்கிரிப்ட்ல வந்து நம்ம சோர்ஸ் அப்படின்றத குடுத்துட்டு, ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ் அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து போயிடுச்சு. இப்ப இதுல நம்ம இன்னொரு கீவேர்ட் என்ன யூஸ் பண்ண போறோம் அப்டின்னா, டிஃபர் அப்டின்றது. ஸோ டிஃபர் அப்டின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய HTML கன்டென்ட் வந்து லோட் ஆயிடும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் நம்மளுக்கு வந்து ஏசின்க்ரனஸா ரன் ஆகும். அதாவது ஏசின்க்ரனஸ் அண்ட் சின்க்ரனஸ் அப்டின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஏசின்க்ரனஸ் அப்டின்றது என்னன்னா, பேக்கிரவுண்ட்ல நம்மளுக்கு UI வந்து இன்டர்ஃபியர் பண்ணாம பேக்கிரவுண்ட்ல நடக்கக்கூடிய ப்ராசஸ் நடந்துகிட்டே வந்து இருக்கும். அதுதான் வந்து இந்த ஏசின்க்ரனஸ், அன்சின்க்ரனஸ் அப்படின்றது. ஸோ இந்த ஏசின்க்ரனஸ் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்ற மாரி நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட HTML கன்டென்ட் எல்லாமே நம்மளுக்கு லோட் ஆயிரணும்.
ஸோ அது லோட் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து அதில வொர்க் ஆகணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, டிஃபர் அப்படின்றது வந்து குடுக்குறோம். அண்ட் இது வந்து நம்மளுக்கு இந்த டிஃபர் அப்படின்றது ஏசின்க்ரோனஸா ரன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ பேசிக்கா HTMLல ஃபர்ஸ்ட் இது லோட் பண்ணிரும். ஸோ அதுதான். இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, உள்ள வந்து நம்ம பாடிக்குள்ள வந்து ஹெடர் அப்படின்ற ஒரு டேக் வந்து குடுக்க போறோம். ஸோ இந்த ஹெடர் டேக்குள்ள வந்து நம்ம ஹெட்டிங் வந்து குடுத்துக்கலாம். ஓகே. இதுலயே வந்து வருது இல்லையா? ஹெடர் அப்படின்றதுல H1ல நம்ம டாஸ்கிஃபை அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். ஓகே. இதுக்குள்ள நம்ம வந்து டாஸ்கிஃபை அண்ட் கூட வந்து மேனேஜ் யுவர் டாஸ்க்ஸ் அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். அண்ட் கீழ வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு பட்டன் பார்த்திருந்தோம் இல்லையா? என்னன்னா, அந்த டார்க் மோட வந்து டாகிள் பண்றதுக்காக, அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பட்டன் வந்து கிரியேட் பண்ணிப்போம். அந்த பட்டனுக்கு வந்து நம்ம ஒரு ஐடி வந்து குடுத்துக்கலாம். ஸோ என்ன ஐடி குடுக்கலாம் அப்படின்னா, ஐடின்றனால நம்ம ஹேஷ் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுவோம். டார்க் மோட் டாகிள் அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். பட்டன் நேம் வந்து ஆ ஓகே. ஸ்விட்ச் தீம் அப்படின்றத குடுத்துட்டு, கூட நம்ம ஏதாச்சும் ஐகான் நான் இத எமோஜி மாதிரி வச்சிருக்கேன். ஸோ எமோஜி மாதிரி இப்படி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ நம்மளோட ஹெடர் வந்து இன்னும் க்ளோஸ் ஆகலையா இல்லையா? ஸோ ஹெடர் என்ன பண்ணிரலாம்? க்ளோஸ் பண்ணிரலாம். ஓகே. ஸோ ஹெடர் வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, நம்மளுடைய மெயின் கன்டென்ட் என்னவோ, அந்த மெயின் கன்டென்ட்ட வந்து குடுக்க போறோம். இப்போ அதுக்கு இதே மாரி மெயின் அப்படின்ற டேக் வந்து குடுத்துக்கலாம். அண்ட் இந்த மெயின்க்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா, தனித்தனி செக்ஷன்ஸா வந்து நம்ம செக்ஷன் அப்படின்ற டேக் வந்து குடுத்துக்கலாம். ஸோ இந்த செக்ஷன் டேக்குள்ள நம்ம வந்து அ எதுக்காக அப்படின்னா, அந்த டாஸ்க்க வந்து நம்ம இன்புட் வாங்குறோம் இல்லையா? டாஸ்க்குக்கு அடுத்தது அந்த ப்ரியாரிட்டி வந்து நம்மளுக்கு ஒரு லிஸ்ட் மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா டேட்டுக்கு, அப்புறம் டாக்ஸ்க்கு இந்த 4த்துக்கும் இன்புட் ஃபீல்ட் நம்மளுக்கு வேணும் இல்லையா? அந்த 4 இன்புட் ஃபீல்டையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இந்த செக்ஷனுக்குள்ள வந்து குடுப்போம். ஸோ இத வந்து நம்ம டாஸ்க் இன்புட் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இத வந்து ஐடி அப்படின்ற மாரி வேண்டாம். அதுக்கு பதிலா இத வந்து கிளாஸ் அப்படின்ற மாரி வச்சுக்கலாம். ஸோ கிளாஸ்க்குள்ள டாஸ்க் இன்புட் அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். ஓகே. இப்ப இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் இன்புட் டேக் வந்து நம்ம குடுத்துக்கலாம். என்னன்னா, அந்த டாஸ்க் நம்ம என்ன டாஸ்க் வந்து என்டர் பண்ணணும் அப்படின்றது. அடுத்தது வந்து நம்ம அதுக்கப்புறம் அந்த லோ, ஹை, மீடியம் அப்படின்ற பிரியாரிட்டிக்கு வந்து ஆப்ஷன் டேக் வந்து குடுத்துக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து இன்புட். அந்த இன்புட் டேகுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அம் ஐடி வந்து வச்சுக்கலாம். ஸோ ஐடி அப்படின்றதுனால நம்ம வந்து ஹேஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேஷ் டாஸ்க் இன்புட் அப்படின்ற மாரி வச்சுக்கலாம். ஆக்சுவலா நம்ம இங்கேயும் அதே வச்சிருக்கோம் இல்லையா? அதுக்கு பதிலா இப்படி வச்சுக்கலாம். ஸோ டாஸ்க் இன்புட் அப்படின்றது. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு இன்புட் கிரியேட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இதுல வந்து டைப் வந்து டெக்ஸ்ட் தான் இருக்கு. பிளேஸ் ஹோல்டர். நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து எம்ப்டியா இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல ஒரு பிளேஸ் ஹோல்டர் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க வந்து குடுத்துக்கலாம். பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு. என்டர் நான் இங்க குடுக்கும்போதே உங்களுக்கு அந்த வெப்சைட்ல சேஞ்ச் ஆகுது பாருங்க. ஸோ என்டர் நியூ டாஸ்க் அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். ஸோ என்டர் நியூ டாஸ்க் அப்படின்றது வந்து குடுத்தாச்சு. இது இந்த ரெக்வயர்ட் அப்படின்ற கீவேர்ட் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரெக்வயர்ட் அப்படின்னா, இத குடுக்காம உங்களால வந்து சப்மிட் பண்ண முடியாது. ஓகேவா? அப்ப இது கம்பல்சரியா அவங்க குடுத்தே ஆகணும். ஸோ அத சப்மிட் பண்ணணும்னா அவங்க குடுத்தே ஆகணும். நேம் இல்லாம சப்மிட் பண்ண முடியாது. இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம அது ஆப்ஷன்ஸ் வந்து குடுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம செலக்ட் அப்படின்ற டேக் குடுத்துக்கலாம். செலக்டருக்கு நம்ம ஒரு ஐடி குடுத்துக்கலாம். என்ன ஐடி அப்படின்னா, இது வந்து பிரியாரிட்டி இல்லையா? பிரியாரிட்டி செலக்ட் அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். ஓகே. இப்போ இதுல ஒரு நேம் கேக்குது. இப்போதைக்கு நம்மளுக்கு இதுல எந்த நேமும் நம்ம குடுக்க போறதில்ல. ஸோ நேம் வேண்டாம். இப்ப இதுக்குள்ள தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மளுடைய ஆப்ஷன்ஸ் வந்து குடுக்க போறோம். இத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஆம் ஆப்ஷன் அப்படின்றத குடுத்துட்டு, வேல்யூ வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லோ அப்படின்றது. ஸோ அத வந்து லோன்னு குடுத்துறலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ நம்மளுக்கு இன்னும் 2 வேணும் இல்லையா? ஓ! இது இப்படி வந்துருச்சு. ஓகே.
ஆப்ஷன் அப்படின்றதுல இப்போ வந்து வேல்யூ குடுக்கணும். இது ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே. இந்த இடத்துல அதே மாதிரி மீடியம், கீழ வந்து ஹை அப்படின்றத குடுத்துக்கலாம். இங்க குடுக்குற அதே இத இங்கேயும் குடுத்துக்கலாம். மீடியம் அண்ட் இங்க வந்து ஹை அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். ஓகே. ஸோ செலக்ட் அப்படின்றதுக்கு வந்து குடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இன்புட் டேட்டுக்கு வந்து குடுப்போம். ஸோ அந்த டியூ டேட் அப்படின்றது இருக்கு இல்லையா? அதுக்கு வந்து குடுத்துக்குவோம். இன்புட் இதுக்கும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஐடிய கிரியேட் பண்ணிப்போம். ஸோ டியூ டேட் இன்புட் அப்படின்றது வந்து குடுத்துக்கலாம். ஓகே. இதுவும் வந்தாச்சு. டெக்ஸ்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு டெக்ஸ்ட்ன்னு இருக்கு இல்லையா? இது ஆக்சுவலி நம்மளுக்கு டெக்ஸ்ட் இல்ல, டேட் தானே. ஸோ இது டேட்ன்ற மாரி குடுத்துக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா, நம்மளுக்கு அந்த டாக்ஸ் அப்படின்றத வந்து குடுக்கணும் இல்லையா? அதுக்கும் என்ன பண்ணலாம், நம்ம இன்புட் அப்படின்றதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்புட் அதுக்கு ஒரு ஐடி குடுத்துக்கலாம். என்னன்னா, டாக்ஸ் இன்புட் அப்படின்ற மாரி குடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இது ஆக்சுவலி வந்து நம்மளுக்கு டெக்ஸ்ட் தான். இந்த இடத்துல நம்ம வந்து ரெக்வயர்ட் வந்து குடுக்க வேண்டாம். இப்போ இங்கேயும் நம்ம என்ன பண்ணுவோம், ரெக்வயர்ட் அப்படின்றது குடுத்துப்போம். இப்போ இது 2மே நம்மளுக்கு ரெக்வயர்ட் அண்ட் இது வந்து நம்மளுக்கு ஆப்ஷனல் தான். ஸோ ரெக்வயர்ட் அப்படின்றது நம்ம குடுக்க வேண்டாம். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து கீழ ஒரு செக் பாக்ஸ் வந்து ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா, அந்த ரெக்கரிங் அப்படின்றது சொன்னோம் இல்லையா? ஒரு வேள அந்த டாஸ்க் ரிப்பீட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு, அதுக்கு என்ன பண்ணுவோம், இந்த செக்ஷனுக்குள்ளேயே நம்ம தனியா ஒரு டிவ் வந்து கிரியேட் பண்ணிப்போம். அதுக்கு வந்து கிளாஸ் அப்படின்னு குடுத்துப்போம். ஸோ அத வந்து நம்ம செக் பாக்ஸ் செக் பாக்ஸ் கண்டெய்னர் அப்படின்னு குடுத்துக்கலாம். இப்ப இந்த செக் பாக்ஸ் கண்டெய்னர்ல நமக்கு ஆக்சுவலி ஒரு லேபிள் அண்ட் ஒரு இன்புட் இருக்கணும். அந்த லேபிள் என்ன அப்டின்னா, அந்த ரெக்கரிங் அப்டின்றது அது பக்கத்துல ரெக்கரிங் அப்டின்னா, அவங்க டிக் பண்ற மாரி இருக்கணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், லேபிள் அப்டின்றத குடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ஃபார்ல நம்ம என்ன பண்ணுவோம், ரெக்கரிங் இது எதுக்காகனா, அந்த இன்புட்டையும், இந்த லேபிளையும் வந்து நம்ம கனெக்ட் பண்றதுக்காக தான் ஃபார் அப்டின்றது யூஸ் பண்றது. இந்த ஃபார்ல நீங்க என்ன நேம் குடுக்குறீங்களோ, அதே இதுதான் நம்ம வந்து ஐடிலயும் வந்து குடுப்போம். ஓகே. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இத மட்டும் நம்ம கேப்ஸா மாத்திக்கலாம். நெக்ஸ்ட் அந்த இன்புட் அப்படின்றதுல டெக்ஸ்ட் அப்படின்னு வந்துருச்சு. அண்ட் ஐடி. ஸோ இந்த இடத்துல இந்த ஐடி இருக்கு இல்லையா? இது நம்ம மேல என்ன குடுத்துருக்கோமோ, நம்ம இந்த இடத்துல அதே தான் வந்து குடுக்கணும். நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பிளேஸ் ஹோல்டர் அப்படின்றது வந்து எதுவும் வேண்டாம். இந்த இடத்துல டைப் வந்து டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா? அதுக்கு பதிலா நம்மளுக்கு வந்து செக் பாக்ஸ் அப்படின்றது வந்து வேணும். ஸோ செக் பாக்ஸ்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இப்படி டிக் பண்ற மாதிரி வருது இல்லையா? இதுதான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா, இது நம்மளுக்கு ஒரு வேள செக் ஆகி இருந்துச்சு அப்டின்னா, அந்த இடத்துல நம்மளுக்கு கீழ சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. என்னென்ன அப்டின்னா, எத்தன நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து அந்த சைக்கிள் எத்தன நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து அது ரிப்பீட் ஆகணும் அப்டின்னு ஒரு இன்புட் வாங்குற ஒரு ஃபீல்ட். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆப்ஷன் செகண்ட்ஸா, மினிட்ஸா, ஹவர்ஸா அப்டின்ற மாரி. அப்புறம் ஸ்டார்ட், எண்ட் டைம் இதெல்லாம் இருந்துச்சு இல்லையா? இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு டிவ்க்குள்ள நம்ம வந்து குடுத்துப்போம். இதுக்கு கீழ. ஓகேவா? ஸோ இந்த டிவ் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இது வந்து இந்த செக் பாக்ஸ் கண்டெய்னருக்காக இந்த டிவ். இப்ப இந்த டிவ்க்கு கீழ நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு டிவ் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த டிவ்க்கும் நம்ம வந்து ஐடி வந்து குடுத்துக்கலாம். ஸோ ஐடியில வந்து ரெக்கரன்ஸ் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற மாரி குடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ரெக்கரன்ஸ் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற மாரி குடுத்துட்டு, இப்போ இதுக்குள்ள வந்து இதுக்கு வந்து நம்ம ஸ்டைல் இன்னும் அப்ளை பண்ணணும். அது அப்புறமா நம்ம அப்ளை பண்ணுவோம். ஆக்சுவலி இது வந்து ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு விசிபிளா இருக்கக்கூடாது. இத வந்து ஒரு வேள செக் பண்றாங்க அப்டின்னா தான் இது விசிபிளா இருக்கணும். இல்லன்னா இது வந்து தெரியக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட்டு இது வந்து டிஃபால்ட்டா நம்மளுக்கு தெரியக்கூடாது. ஓகேவா? அதனால நம்ம என்ன பண்ணலாம், இன்லைன் ஸ்டைல் வந்து குடுத்துக்கலாம். ஸோ ஸ்டைல் வந்து டிஸ்ப்ளே என்னன்னா நம்மளுக்கு நன் அப்டின்றது. ஸோ இது வந்து பேசிக்கா நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகக்கூடாது. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து இதுல என்ன பண்ண போறோம் அப்டின்னா, லேபிள் ஃபர்ஸ்ட் இன்புட்க்கு ஒரு லேபிள் வந்து குடுக்க போறோம். லேபிள்
அந்த லேபிளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, ஒரு ஃபார் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபார்ல ரெக்கரன்ஸ் இன்டர்வல் அப்டின்னு சொல்லிட்டு, இது ரெக்கரன்ஸ் ஆப்ஷன்ஸ்ன்னு வருது. இத எடுத்துட்டு ரெக்கரன்ஸ் இன்டர்வல் அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். அதாவது எத்தன நம்பர் ஆஃப் டைம்ஸ் அந்த 1 2 எத்தன நம்பர் ஆஃப் டைம் அது வந்து சாரி எத்தன நிமிஷத்துக்கு ஒரு டைம் அது ரிப்பீட் ஆகணும். இல்ல ஹவ் மெனி இயர்ஸ்க்கு ஒரு டைம் அது வந்து ரிப்பீட் ஆகணும் அப்படின்ற அதான் அந்த பீரியட் நம்ம எவ்ளோ பீரியடுக்கு ஒன்ஸ் அது வந்து ரிப்பீட் ஆகணுன்றது. ஓகே. இந்த லேபிள் வந்து குடுத்தாச்சு. லேபிளுக்கு வந்து என்ன குடுக்கலாம் அப்படின்னா, இன்டர்வல் அப்படின்னு குடுத்துக்கலாம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு இன்புட் வந்து ஒண்ணு குடுத்துக்கலாம். ஓகே. ஐ ஓ இந்த இடத்துல வந்து நம்ம இன்புட் அப்படின்றத குடுத்துட்டு, டைப் வந்து நம்மளுக்கு ஆக்சுவலி என்னன்னா நம்பர் அப்படின்றது தான். ஸோ இது வந்து நம்ம நம்பர் வேல்யூ தான் வாங்க போறோம். ஓகே. அ ஆக்சுவலா இந்த இடத்துல நம்ம இது குடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு இது டிஸ்ப்ளே ஆகல. இது நம்ம அப்புறமா வந்து குடுத்துப்போம். இத நம்ம எல்லாமே ஃபில் என்னென்ன வேணும்னு குடுத்துட்டு, அப்புறமா அத வந்து நன்ல வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம ஆக்சுவலி ஒரு நம்பர் இன்புட் தான் வாங்க போறோம். அண்ட் இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஐடி அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். ஐடில வந்து மேல நம்ம ரெக்கரன்ஸ் இன்டர்வல்னு குடுத்துருக்கோமா? ஸோ அதே தான் நம்ம இதுல குடுக்க போறோம். அண்ட் இதோடைய மினிமம் வேல்யூ நமக்கு என்னன்னா 1 வந்து இருக்கு. ஸோ மினிமம் வந்து 1 அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிளேஸ் ஹோல்டர். ஸோ பிளேஸ் ஹோல்டர்ல வந்து அ என்டர் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுல இந்த இன்டர்வல் வந்து நம்ம இன்புட் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஆப்ஷன்ஸ். ஸோ என்ன யூனிட்ல வந்து நம்ம இது பண்ண போறோம், இன்புட் வாங்க போறோம் அப்படின்றது செகண்டா, ஹவர்ஸா, மினிட்ஸா அப்படின்ற மாரி. இப்ப இதுக்கும் நம்மளுக்கு என்னன்னா, இந்த டேட் அப்படின்றது நம்மளுக்கு சாரி நேம் அப்படின்றது நம்மளுக்கு வேணாம். இதுல வந்து நம்ம ரெக்கரன்ஸ் இந்த இடத்துல ரெக்கரன்ஸ் டைப் அப்படின்ற மாரி குடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ரெக்கரன்ஸ் டைப் வந்து இதான் நம்ம ஐடி குடுத்துருக்கோம். அடுத்தது வந்து இதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன். ஓகே. ஆப்ஷன் வேல்யூ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, செகண்ட்ஸ், மினிட்ஸ், ஹவர்ஸ், வீக்ஸ், டேஸ், இயர்ஸ் இந்த மாரி எல்லாத்துக்குமே வந்து குடுக்க போறோம். இத ஏற்கனவே நான் காப்பி பண்ணி வச்சிருக்கேன். அத வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இந்த மாரி செகண்ட்ஸ், மினிட்ஸ், ஹவர்ஸ், வீக்ஸ், இயர்ஸ் இந்த மாரி எல்லா இதுக்கும் குடுத்தாச்சு. இதோட நம்மளுக்கு இந்த செலக்ட் அப்படின்றது முடியுது. நெக்ஸ்ட் வந்து 2 லேபிள் அண்ட் 2 இன்புட் வந்து கிரியேட் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா, ஸ்டார்ட் டைம்க்கும், எண்ட் டைம்க்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லேபிள் வந்து நம்மளுக்கு ஃபார்ல ஸ்டார்ட் டைம் அப்படின்றத வந்து குடுப்போம். இங்கேயும் அதே இத வந்து குடுத்துக்கலாம். ஸோ ஸ்டார்ட் டைம் அப்படின்றது. கீழ இன்புட்லயும் அதே வந்து பண்ணுவோம். ஸோ இன்புட்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, டேட் டைம் அப்படின்றத வந்து குடுக்க போறோம். டேட் டைம் லோக்கல் அப்படின்றது இருக்கு இல்லையா? இது வந்து லோக்கல் டேட் டைம் வந்து எடுத்துக்கும். அண்ட் ஐடியில வந்து நம்ம மேல ஸ்டார்ட் டைம்னு குடுத்துறணும். அதேதான். ஸோ ஐடி வந்து நம்மளுக்கு அதே தான் இருக்க போகுது. அண்ட் வேல்யூ வந்து நம்மளுக்கு எந்த ஒரு வேல்யூ நம்மளுக்கு என்ன ஃபார்மேட்ல இருக்க போகுது அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். ஸோ இதையும் இந்த இடத்துல வேல்யூ அப்படின்றதுல வந்து குடுத்துக்கலாம். ஓகே. இப்ப இது சேஞ்ச் ஆயிருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ டைமிங் அண்ட் இயர் எல்லாமே நம்மளுக்கு வந்திருக்கு இல்லையா? இதுதான். இதே மாரி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், எண்ட் டைம்க்கும் நம்ம வந்து குடுத்துக்கலாம். ஸோ எண்ட் டைம்க்கும் இதே மாரி லேபிள் அதில வந்து நம்ம எண்ட் டைம் அப்படின்றத குடுத்துருவோம். அண்ட் அந்த ஃபார்ல அதே மாரி வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதுதான். இது வந்து நம்மளுக்கு எண்ட் டைமிங்க்கானது. இப்போ இவ்வளோதான். இந்த செக்ஷன்ல நம்ம குடுக்க வேண்டியது வந்து இவ்வளோதான். இப்ப இந்த டிவ்க்கு வெளியில நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபைனலி ஒரே ஒரு பட்டன் வந்து கிரியேட் பண்ண போறோம். அது எதுக்காகன்னா, இந்த டாஸ்க்க வந்து நம்ம ஆட் பண்றதுக்காக. அந்த பட்டனுக்கு நம்ம வந்து ஒரு ஐடி குடுத்துக்கலாம். ஐடிக்குள்ள ஆட் டாஸ்க் பிடிஎன் அப்படின்றதுல வந்து குடுத்துக்கலாம். இங்க வந்து நம்ம ஆட் டாஸ்க் வந்து குடுத்துக்கலாம். ஓகே.
ஸோ பட்டனும் இதுல வந்து என்ன பண்ணியாச்சு அப்படின்னா கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து இந்த டாஸ்க் கீழ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு கீழ வந்து 3 இருந்துச்சு இல்லையா? ஆல், பெண்டிங், அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டட்ன்னு. அப்புறம் நம்மளோட டாஸ்க் எல்லாத்தையுமே டிஸ்ப்ளே பண்றதுக்கான ஒரு பிளேஸ் இருந்துச்சு. இப்போ அதுதான் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா, இத வந்து நம்ம ஹைட் பண்ணிருவோம். ஆம் எத அப்டின்னா இந்த ஓகே. இந்த ஸ்டைல் டிஸ்ப்ளே நன்னுன்னு இருந்துச்சு இல்லையா? இத வந்து குடுத்துக்கணும். இப்ப இது வந்து நம்மளுக்கு என்னன்னா, டிஸ் இதுவாகணும். ஓகே. நான் அது வேற இதுல குடுத்துட்டேனோ? ஒரே நிமிஷம். ஓகே. ஓகே. இப்ப வந்து நம்மளுக்கு இது ஹைட் ஆயிருச்சு இல்லையா? ஸோ அவ்வளோதான். இது வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் மூலியமா இந்த நன் அப்படின்றத நம்ம அப்புறமா வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே. இப்ப இந்த பட்டனுக்கு கீழ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த இடத்துல நம்ம ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அடுத்த ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ண போறோம். அது வந்து டாஸ்க்க டிஸ்ப்ளே பண்றது. ஸோ அத வந்து நம்ம செக்ஷன் ஐடி வந்து வச்சுக்கலாம். ஆட் டாஸ்க் பிடிஎன் அப்படின்ற மாரி வச்சுக்கலாம். அம் ஓகே. இது ஆக்சுவலி நம்ம டாஸ்க் இந்த ஐடி இங்க யூஸ் பண்ணிட்டோம் இல்லையா? இல்லன்னா இத வந்து டாஸ்க் ஃபில்டர்ஸ் அப்படின்ற மாரி மாத்திரலாம். ஓகே. டாஸ்க் ஃபில்டர்ஸ் அப்படின்றத வந்து இங்க சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம 3 பட்டன்ஸ் வந்து குடுக்க போறோம். என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆல் அப்படின்றதுக்கு, பெண்டிங் அப்படின்றது ஃபில்டர். ஸோ 3மே நம்மளுக்கு வந்து பட்டன் தான். ஸோ 3 பட்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பட்டனுக்குமே நம்ம வந்து செப்பரேட்டா இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஐடி வந்து குடுத்துக்கலாம். ஆர் நம்ம கிளாஸ் குடுத்தாலும் ஓகே தான். ஓகே. நம்ம வந்து கிளாஸே இது குடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு 3த்துக்குமே ஒரே ப்ராப்பர்ட்டீஸ் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம். அதனால நம்ம இந்த ஃபில்டர் பிடிஎன் அப்படின்ற இந்த சேம் கிளாஸே வந்து கிளாஸ் நேமே 3 பட்டனுக்குமே குடுத்துக்கலாம். இப்போ இந்த பட்டன் நேம் வந்து ஆல், நெக்ஸ்ட் வந்து பெண்டிங், கம்ப்ளீட்டட் அப்படின்ற 3 பட்டன் வந்து குடுத்துக்கலாம். ஓகே. இப்போ இதுல வந்து நம்ம என்னன்னா, அந்த குடுத்திருக்கக்கூடிய டாஸ்க் நம்ம என்னென்ன டாஸ்க் என்டர் பண்ணியிருக்கோமோ, அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபில்டர் பண்ணணும் இல்லையா? இப்ப அதுக்காக நம்ம புதுசா இன்னும் ஒரு அம் இதுல வந்து ஒண்ணு ஆட் பண்ணுவோம். ஸோ அது என்ன அப்டின்னா, டேட்டா ஃபில்டர் அப்டின்னு சொல்லுவோம். ஸோ டேட்டா இந்த டேட்டா ஃபில்டர் அப்டின்ற இந்த ஆட்ரிபியூட். ஸோ இந்த ஆட்ரிபியூட்க்கு நம்ம வந்து ஒரு வேல்யூ குடுக்க போறோம். என்னன்னா, ஆல் அப்டின்றது. இது எப்படி வொர்க் ஆகுதுன்னு நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல இத கிளிக் பண்ணும்போது எனக்கு ஆக்சுவலி இந்த ஃபில்டர் ஆகணும். அதுக்காக நம்ம வந்து இத குடுக்குறோம். இதோட வேல்யூ நம்மளுக்கு என்ன அப்டின்னா, பெண்டிங்ல இருக்கிறது எல்லாமே. அடுத்தது வந்து இது வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டட். ஓகே. இது நம்மளுக்கு கம்ப்ளீட்டட். ஓகே. ஸோ அவ்வளோதான். பட்டன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கப்புறம் 3 செக்ஷன் நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ 3 செக்ஷன்ல தான் நம்மளுக்கு எல்லாத்தையும் நம்ம வந்து டிஸ்ப்ளே பண்ண போறோம். இத வந்து நம்ம டாஸ்க் லிஸ்ட் அப்டின்ற மாரி வச்சுக்கலாம். இப்போ இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, இந்த டாஸ்க் எல்லாமே நம்மளுக்கு இங்க தான் வரும். இப்போ இதுல நம்ம இன்னொரு ஐடி ஒண்ணும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஐடில இதே டாஸ்க் லிஸ்ட் அப்டின்றதே வந்து குடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்ப இதுக்கான HTML வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இதுதான் நம்மளுடைய HTML. இப்ப இந்த HTML வந்து நம்ம CSS யூஸ் பண்ணி தான் வந்து ஸ்டைல் பண்ண போறோம். ஸோ அந்த CSS பார்ட் நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்டின்றத வந்து நெக்ஸ்ட் வீடியோல கன்டின்யூ பண்ணலாம். தேங்க் யூ.